இயக்குனர் இமயம் பாரதிராஜா தமிழ் சினிமாவை ஸ்டுடியோக்களில் இருந்து கிராமத்து மண்வாசனைக்கு அழைத்து சென்ற ஒரு புரட்சியாளர். தனது படங்களுக்காக 6 தேசிய விருதுகள் மற்றும் பத்மஸ்ரீ உள்ளிட்ட பல அங்கீகாரங்களை பெற்றார். தமிழ் சினிமாவின் வரலாற்றை புரட்டி பார்த்தால் சில பெயர்கள் வெறும் இயக்குனர்களாக மட்டும் தோன்றாது, ஒரு காலகட்டத்தையே மாற்றிய படைப்பாளிகளாக தெரியும். அந்த பட்டியலில் எப்போதும் முதல் வரிசையில் நிற்பவர் இயக்குனர் இமயம் பாரதிராஜா. தமிழ் சினிமாவை ஸ்டுடியோ சுவர்களுக்குள் இருந்து கிராமத்து மண்வாசனை வீசும் வயல்வெளிகளுக்கு அழைத்து சென்ற புரட்சியாளர் அவர். அல்லி நகரம் என்ற சிறிய கிராமத்தில் பிறந்த சின்னசாமி என்ற இளைஞர் பின்னாளில் பாரதி ராஜா என்ற பெயரில் இந்திய திரையுலகின் கவனத்தை ஈர்ப்பார் என்று யாரும் நினைத்திருக்க மாட்டார்கள். சினிமா மீது இருந்த தீராத காதல் அவரை சென்னைக்கு அழைத்து வந்தது. ஆனால் அந்த பயணம் எளிதானதாக இருக்கவில்லை. பெட்ரோல் பங்கில் வேலை பார்த்தார், மேடை நாடகங்களில் நடித்தார், வாய்ப்புகளுக்காக பல கதவுகளை தட்டினார். எண்ணற்ற தோல்விகளையும் அவமானங்களையும் கடந்து இறுதியில் வெற்றியின் வாசலை திறந்தார். பி. புல்லையா மற்றும் கன்னட இயக்குனர் புட்டண்ணா கனகல் போன்ற ஜாம்பவான்களிடம் உதவி இயக்குனராக பணியாற்றிய பாரதிராஜா சினிமாவின் நுணுக்கங்களை ஆழமாக கற்றுக்கொண்டார். அந்த அனுபவம்தான் அவரை தனித்துவமான இயக்குனராக உருவாக்கியது. 1977ஆம் ஆண்டு வெளியான 16 வயது நிலை திரைப்படம் தமிழ் சினிமாவில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தியது. கமல்ஹாசன், ரஜினிகாந்த், ஸ்ரீதேவி ஆகியோர் நடித்த இந்த படம் கிராமத்து வாழ்க்கை அப்படியே திரையில் கொண்டு வந்தது. சப்பானி என்ற கதாபாத்திரம் இன்று வரை ரசிகர்களின் நினைவில் வாழ்கிறது. அதுவரை ஸ்டுடியோ செட்டுகளில் மட்டுமே உருவான தமிழ் சினிமா பாரதி ராஜாவின் வருகைக்கு பிறகு கிராமப்புறங்களின் இயற்கை அழகை ரசிக்க தொடங்கியது. அதன் பிறகு கிழக்கே போகும் ரயில், புதிய வார்ப்புகள், அலைகள் ஓய்வதில்லை, முதல் மரியாதை, கர்த்தம்மா, அந்தி மந்தாரை, கடல் பூக்கள் என தொடர்ந்து பல தரமான படைப்புகளை வழங்கினார். காதல், குடும்பம், சமூக பிரச்சனைகள், மனித உறவுகள் என பல பரிமாணங்களை அவர் தனது திரைப்படங்களில் பதிவு செய்தார். பாரதி ராஜாவின் திறமையை இந்தியாவே அங்கீகரித்தது. அவரது திரைப்படங்களுக்கு மொத்தம் 6 தேசிய விருதுகள் கிடைத்தனர். சீதா கோகே சிகே, முதல் மரியாதை, கருத்தம்மா, அந்தி மந்தாரை, கடல் பூக்கள் போன்ற படங்கள் தேசிய அளவில் பாராட்டுகளை பெற்றனர். மட்டுமல்லாமல் கிழக்கே போகும் ரயில் திரைப்படத்திற்காக ஃபிலிம்ஃபேர் விருதும் பல தமிழ்நாடு அரசின் மாநில விருதுகளும் அவரை தேடி வந்தனர். தமிழ் திரையுலகிற்கு அவர் ஆற்றிய மகத்தான பங்களிப்பை பாராட்டும் வகையில் இந்திய அரசு 2004ஆம் ஆண்டு அவருக்கு பத்மஸ்ரீ விருதை வழங்கி கௌரவித்தது. தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருதும் அவரது சாதனைகளில் முக்கியமான இடத்தை பெற்றுள்ளது. தெலுங்கு திரையுலகிலும் தனது முத்திரையை பதித்த அவர் சீதா கோகே சிலுக்கா என்ற திரைப்படத்திற்காக ஆந்திர பிரதேசத்தின் நந்தி விருதையும் வென்றார். ஆனால் விருதுகள், பதக்கங்கள், பட்டங்கள் எல்லாவற்றையும் விட மக்களின் அன்பையே உயர்ந்த விருதாக பாரதி ராஜா கருதினார். எனது படங்களை மக்கள் நினைவில் வைத்திருப்பதே மிகப்பெரிய விருது என்று பல மேடைகளில் பெருமையாக கூறியுள்ளார். உண்மையில் அவரது படைப்புகள் இன்னும் புதிய தலைமுறையினரால் ரசிக்கப்படுவது அந்த கருத்தை உறுதிப்படுத்துகிறது. இன்று பல இயக்குனர்கள் கிராமிய பின்னணியில் திரைப்படங்களை உருவாக்குவதற்கான பாதையை அமைத்து கொடுத்தவர் பாரதி ராஜா. மண் வாசனை, இயற்கை, உண்மை, மனிதர்கள், உணர்வுகள் ஆகியவற்றை திரையில் உயிரோட்டமாக பதிவு செய்த கலைஞர் அவர். விருதுகளை வாங்கி குவித்த சாதனையாளராக மட்டுமல்லாமல் தமிழ் சினிமாவின் அடையாளமாகவும் ஒரு காலத்தை உருவாக்கிய படைப்பாளியாகவும் பாரதி ராஜா என்றும் நினைவு கூறப்படுவார். விருதுகள் அலமாரியில் தூசிப்படலாம், ஆனால் மக்கள் மனதில் கிடைக்கும் இடம் என்றென்றும் நிலைத்திருக்கும் என்பதை தனது வாழ்க்கையால் நிரூபித்த இயக்குனர் இமயம் பாரதி ராஜா தமிழ் சினிமாவின் அழியாத அத்தியாயமாகவே தொடர்ந்து வாழ்கிறார்.